துஆவுடைய ஒரு நுணுக்கத்தை அல்லாஹ் கற்றுத்தருகிறான். துஆவில் நீங்கள் கேட்கும் பொழுது ரப்பை உங்களுடைய ரப்பாக மட்டும் நீங்கள் கருத வேண்டும். என்னுடைய இறைவன் அவன் என்ற உரிமையை நீங்கள் எடுத்தால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை நிறைவேற்றுவான். சுப்ஹானல்லாஹ். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் கூறும் பொழுது அவருடைய ரப்பை என்றுதான் அல்லாஹ் கூறுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது என் ரப்பு அவன், என் இறைவன் அவன், எனக்கு அவன் தான் கொடுக்க முடியும், நீ இல்லாமல் யார் யா அல்லாஹ் எனக்கு கொடுக்க முடியும் என்பதை தனக்கு மட்டும் அவன் உரித்தாக்க வேண்டும். அப்படித்தான் ஜக்கரியாவும் உரித்தாக்கினார். அதனால் தான் அல்லாஹுவை என் இறைவா என்று அழைத்தார், ரப்பி என்று அழைத்தார், ரப்புனா என்று அழைக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். இத் நாதா ரப்பஹு, அவருடைய ரப்பை அவர் அழைத்த பொழுது நிதா அன் ஹஃபியா, ஒரே வார்த்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் 2 முறை பயன்படுத்துகிறார். இத் நாதா ரப்பஹு நிதாஅன், நாதா நிதாஅன் 2 முறை அர்த்தம் தான். அவருடைய ரப்பை அவர் அழைத்தார், எப்படி அழைத்தார் என்பதை அல்லாஹ் கூறும் பொழுது அதே வார்த்தையை சொல்லுகிறான். ஏன்? அறிஞர்கள் கூறுகிறார்கள், இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை மட்டும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அழைத்தார், வேறு யாரையும் அதில் அவர் கூட்டாக்கவில்லை என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் அதை அழுத்தி சொல்கிறான், உறுதிப்படுத்துவதற்காக சொல்கிறான். இத் நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா. ஹஃபி என்றால் மறைவாக அல்லது சப்தத்தை குறைத்து என்று அர்த்தம். நிதாஅன் ஹஃபியா, மறைவாக தன்னுடைய சப்தத்தை குறைத்து அவர் அல்லாஹுவை அழைத்தார். இத் நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா. ஏன் மறைவாக அழைத்தார்? 2 காரணங்கள் சொல்லப்படுகிறது தஃப்சீரில். முதலாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சம் உடையவர்களுடைய உள்ளத்தில் எது இருக்கிறது என்பதையும், இறையச்சம் உடையவர்கள் மௌனமாக மனதில் என்ன நினைத்தாலும் அதை அறிவான் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்தவன். உள்ளத்தில் எது இருக்கிறது என்பதும் மெதுவாக சப்தமில்லாமல் கூறக்கூடிய வார்த்தைகள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக அறிந்தவன். அல்லாஹ்விற்கு சப்தம் இருந்தாலும் சப்தம் இல்லை என்றாலும் அல்லாஹ் அதை செவியேற்பான். சப்தத்தோடு அவனை அழைப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முறை நாங்கள் ஒரு மலைக்குன்றை நோக்கி ஏறினோம். ஏறும் பொழுது அல்லாஹுவை தக்பீர் கூறினோம் சப்தத்தோடு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று அழைத்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை நிதானப்படுத்துங்கள், அதாவது உங்களுடைய சப்தங்களை நீங்கள் தாழ்த்துங்கள். நீங்கள் செவிடரையோ அல்லது கேட்க ஆற்றல் இல்லாதவரையோ உங்களிடத்தில் இல்லாதவரையோ நீங்கள் அழைக்கவில்லை. இன்னஹு மஅக்கும், உங்களோடு தான் அவன் இருக்கிறான். இன்னஹு ஸமீஉன் கரீப், நீங்கள் பேசக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செவிமடுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்போ நிதா அன் ஹஃபியாவுடைய விளக்கம் என்ன? ஏன் மௌனமாக அழைத்தார்கள்? மௌனமாக அழைப்பது துஆவுடைய முறையில் ஒன்று. மௌனமாக அழைப்பது துஆவுடைய முறையில் ஒன்று. எல்லோரும் கேட்கும்படியாக சப்தத்தை உயர்த்தி அழைப்பதை விட மௌனமாக அழைப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். இரண்டாவது, இன்னாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா. ஏன் இந்த மௌனமான ரகசியமான அழைப்பு என்றால், அவர்களுடைய வயது என்ன? அழைக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், தள்ளாடக்கூடிய வயது, குழந்தை பெற்றெடுக்க ஆற்றல் இல்லாத வயது. இதுவரை அல்லாஹ்விடத்திலே இந்த பிரார்த்தனையை கேட்கவில்லை, இப்போதுதான் கேட்கப் போகிறேன். இதை மற்றவர்கள் செவிமடுத்தால் என்னை கேலி செய்வார்களே, என்னை ஏளனமாக பேசுவார்களே என்பதற்காக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ரகசியமாக மௌனமாக அல்லாஹுவை அழைத்தார்கள். என்ன அழைப்பு அது? துஆ ஜக்கரியா என்ன? قال ربي إني وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك ربي شقيا. سبحان الله. அல்லாஹுவை அழைக்கக்கூடிய முறையை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கற்றுத் தருகிறார்கள். தான் யார், அழைக்கக்கூடிய நான் யார் யா அல்லாஹ் என்பதை ஒரு நபி அல்லாஹ்விடத்திலே தெளிவுபடுத்துகிறார். قال ربي, என் ரப்பே, இன்னி வஹனல் அஸ்மு மின்னி, என்னுடைய எலும்புகள் எல்லாம்
தளர்ந்து விட்டது. அப்படி என்றால் வயதாகிவிட்டது, என்னுடைய பலத்தை நான் இழந்து விட்டேன், என்னுடைய மனைவியோடு சேர்ந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பலத்தை நான் இழந்து விட்டேன், என்னால் முடியாது யா அல்லாஹ், நான் பலகீனமானவன், என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது. என்னுடைய தலைமுடிய ரஸ், என்னுடைய முழு தலையும் நரைத்து விட்டது. முழு தலையிலும் நரை சூழ்ந்து விட்டது, நரையால் அது முழுமையாகிவிட்டது. இதை கூற வருகிறார்கள், வயதாகிவிட்டேன், இதற்கு மேல் என்னால் முடியாது யா அல்லாஹ். வலம் அகும் பிதுஆஇக ரப்பி ஷகியா, ஆனால் ஒன்றை நான் அறிவேன், என்னுடைய பிரார்த்தனையை நீ ஒருபோதும் நிராகரித்ததில்லை என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விற்கும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கும் உள்ள தொடர்பை அல்லாஹ்விற்கு முன்னால் மீண்டும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள். யா அல்லாஹ், இதுவரை எந்த பிரார்த்தனை எல்லாம் உன்னிடத்திலே நான் முறையிட்டேனோ அதை எதையும் என் ரப்பாகிய நீ நிராகரிக்கவில்லை, அதை விட்டு என்னை நீ தூரமாக்கவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளாமல் எனக்கு நீ இருந்ததில்லை. முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்த அருளை பிரார்த்தனையில் நினைவுபடுத்துகிறார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். வலம் அகும் பிதுஆஇக ரப்பி ஷகியா, உனக்கு செய்த எந்த பிரார்த்தனையும் யா அல்லாஹ் நீ எனக்கு தடுக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததில்லை. 5வது வசனம், وَإِنِّي خِفْتُ الْمَوَالِيَ مِنْ وَرَائِي وَكَانَتِ امْرَأَتِي عَاقِرًا فَهَبْ لِي مِنْ لَدُنْكَ وَلِيًّا. சுப்ஹானல்லாஹ். وَإِنِّي خِفْتُ الْمَوَالِيَ مِنْ وَرَائِي, யா அல்லாஹ், எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தார்களை நான் பயப்படுகிறேன், அல்லது எனக்கு பிறகு உரிமையாளர்களை நான் பயப்படுகிறேன். என்ன பயப்படுகிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்? தன்னுடைய தொழில் பார்த்து சேர்த்து வைத்த செல்வத்தை என் பின்னால் வரக்கூடிய குடும்பம் அழித்து விடும் என்று பயந்தாரா? வாரிசுகள் என்னுடைய செல்வத்தை அபகரித்து விடுவார்கள் அல்லது போட்டி போடுவார்கள் என்று பயந்தாரா? நபிமார்களுடைய வாரிசு யார்? வாரிசு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபிமார்கள் தங்களுடைய செல்வத்தை வராசத்துடைய சொத்தாக ஆக்க முடியாது. அல்லாஹ் அமைத்த நியதி அது. நபிமார்களுடைய செல்வம் சதகா, அவர்கள் விட்டு செல்வது, அவர்களுடைய குடும்பத்தார்கள் யாரும் அதில் பங்கு போட முடியாது, அது அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கப்படுகிற சதகா. இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எதை பயந்தார்கள்? நபிமார்களுடைய வாரிசு அவர்கள் விட்டு செல்வது நுபுவா. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு சென்றது நுபுவத்துடைய இல்ம், இந்த கல்வி. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பயந்தது, எனக்கு பிறகு ஒரு நபி ஏற்படாமல் இருப்பாரோ, அல்லது எனக்கு பிறகு இந்த இல்மை சுமப்பவர் இல்லாமல் இருந்து விடுவாரோ, அல்லது எனக்கு பிறகு நான் இருக்கக்கூடிய இந்த இல்மில், நான் இருக்கக்கூடிய இந்த மன்ஹஜில், நான் இருக்கக்கூடிய என்னுடைய கொள்கையில் எனக்கு பின்னால் வரக்கூடிய குடும்பம், என் வாரிசுகள், என்னுடைய குடும்பம் இல்லாமல் போய் அல்லாஹ்விற்கு மாறுபட்டவர்களாக அவர்கள் மாறி விடுவார்களோ, வழிகாட்டல் இல்லாமல் இன்று நான் பயப்படுகிறேன். சுப்ஹானல்லாஹ். وَإِنِّي خِفْتُ الْمَوَالِيَ مِنْ وَرَائِي وَكَانَتِ امْرَأَتِي عَاقِرًا. ஆக்கிரா என்றால் வயதானவள் என்று அர்த்தம் அல்ல. என் மனைவிக்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் இல்லை, அவ்வளவுதான். இத்தனை ஆண்டுகள் முயற்சி செய்தோம், ஆனால் குழந்தை அவர்களுக்கு அந்த பாக்கியமே கிடையாது. யா அல்லாஹ், வகானத் இம்ராஅத்தி ஆகிரா ஃபஹப் லீ மின் லதுன்க வலியா. எனக்கு எதுவும் தெரியாது, இதுவெல்லாம் என்கிட்ட இருக்கு, கைகள்லாம் என்னுடைய நரம்பெல்லாம் தளச்சு போயிடுச்சு, முடியாது என்னால், என்னுடைய தலைமுடியெல்லாம் நரைத்து விட்டது, என் மனைவிக்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் கிடையாது, இதுதான் எங்கள்கிட்ட இருக்கிறது. ஆனா ஃபஹப் லீ மின் லதுன்க வலியா, எனக்கு குழந்தை வேணும். யா அல்லாஹ், உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு குழந்தையை நீ கொடுப்பாயாக. ஃபஹப் லீ மின் லதுன்க வலியா யரிதுனி
வயரிசு மின் ஆலி யாக்கூப், அவர்கள் எனக்கும் யாக்கூபுடைய குடும்பத்தார்களுக்கும், யாக்கூபுடைய வம்சத்தில் வந்தவர் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யாக்கூபுடைய குடும்பத்தார்களுக்கும் எனக்கும் அவர் வாரிசாக வேண்டும். எதில்? நுபுவத்தில், இந்த இல்மில், இந்த மன்ஹஜில், இந்த கொள்கையில், இந்த குணத்தில். யரிசுனி வயரிசு மின் ஆலி யாக்கூப் வஜ்அல்ஹு ரப்பி ரதியா, அப்படி கொடுக்கக்கூடிய அந்த ஆண் குழந்தையை நீ நேசிக்க வேண்டும், அவரை மக்கள் நேசிக்க வேண்டும், நீ அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும், அவரும் உன்னை பொருந்திக் கொள்ள வேண்டும், மக்களும் அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும். வஜ்அல்ஹு ரப்பி ரதியா, அவரை பொருந்திக் கொள்ளக்கூடிய மனிதராக ஆக்கு என்றால், யா அல்லாஹ் நீ அவரை பொருந்திக் கொள், அவர் உன்னை பொருந்திக் கொள்ளும்படி ஆக்கு, மக்களையும் அவரை பொருந்திக் கொள்ளும்படி ஆக்கு. சுப்ஹானல்லாஹ். வஜ்அல்ஹு ரப்பி ரதியா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செவிமடுத்தான். அல்லாஹ்வுடைய பதில் என்ன? இப்படி ஒரு வயதான ஒரு நபி, நரம்பெல்லாம் தளர்ந்து விட்டது, தலைமுடி எல்லாம் நரைத்து விட்டது, குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் இல்லை அவர்களுடைய மனைவிக்கு, இருந்தாலும் என்னை அழைக்கிறார். எதை நினைவுபடுத்துகிறார்? ரப்பே, என்னுடைய பிரார்த்தனையை ஒருபோதும் இதற்கு முன்னால் நீ நிராகரித்ததை நான் பார்த்ததில்லையா அல்லாஹ், என் இறைவன் நீ, எனக்கு இதுவெல்லாம் இல்லை, ஃபஹப்லி மின் லதுன்க வலியா, எனக்கு ஒரு குழந்தையை, எனக்கு ஒரு வாரிசை கொடு யா அல்லாஹ். இந்த பிரார்த்தனை எமக்கு எதை பாடமாக தெரிகிறது? யாரா சொல்லுங்க. யகீன். ஓகே, அப்புறம் யாராவது பின்னாடி? அதான் யகீன், தவக்குல். அல்லாஹுவை அழைப்பதற்கு காரணங்கள் தேவை கிடையாது. இது இருந்தால் தான் அல்லாஹுவை அழைக்க முடியும். இது இல்லை என்றால் நான் எப்படி அழைப்பது? எனக்கு ஒரு தொழில் இருந்தால் தான் நான் என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே கேட்க முடியும். நான் எப்படி இந்த நேரத்தில் அல்லாஹுவை கேட்பது? எனக்கெல்லாம் எப்படி இப்படி தொழில் அமையும்? எனக்கெல்லாம் எப்படி இப்படி வருமானம் அமையும் என்ற தன்மை முஃமின்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. காரணங்கள் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் கொடுப்பதற்கு ஆற்றல் உள்ளவன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உணவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்தான். காரணம் இருந்ததா? பூமியிலிருந்து விளைந்ததா? அது கிடையாது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவை அழைத்தார்கள். அவர்களுக்கு காரணம் இருந்ததா? எனக்கு வயது இருக்கிறது, எனக்கு என்னுடைய மனைவி குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவள் என்ற காரணம் எல்லாம் இருந்ததா? அல்லாஹுடைய நபிமார்களுடைய வரலாறு அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நெருப்பு அதனுடைய தன்மை என்ன? தன்மை என்ன? எதை போட்டாலும் சுட்டரிக்கும். இப்ராஹிமுக்கு தெரியும் இந்த நெருப்பு சுட்டரிக்கும் என்று. ஆனால் வீசப்படும் பொழுது எதை நம்பிக்கை வைத்தார்? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இதனுடைய தன்மை இதுதான். ஆனால் இந்த தன்மையை கொடுத்த என் ரப்பிடத்திலே பொறுப்பை சாற்றுகிறேன். அவன் எப்படி நாடுகிறானோ செய்து கொள்ளட்டும். யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். அல்லாஹ் இப்ராஹிமுடைய அந்த நம்பிக்கையால் இயற்கையின் அமைப்பை அல்லாஹ் மாற்றினான். பலர் இந்த நம்பிக்கையில் மோசடி செய்கிறார்கள். ஏதோ ஒரு வருஷம் கேட்டோம், 2 வருஷம் கேட்டோம், அதுக்கு மேல போச்சா? இவ்வளவோ கேட்டுட்டாங்க அல்லாட்ட, என் பிரார்த்தனை எல்லாம் அல்லாஹ் செவிமடுக்கிற மாதிரி தெரியல, அவ்வளவுதான், இனிமே கேட்டு என்ன பிரயோஜனம் சொல்லி அல்லாஹுடைய நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள். குறிப்பாக இந்த குழந்தை விஷயத்தில் எவ்வளவோ முறை முயற்சி செய்தேன், எவ்வளவோ மருத்துவர்களை அணுகினேன், எத்தனையோ முறை அல்லாஹ்விற்கு சுஜூது செய்தேன், எனக்கெல்லாம் எப்படி குழந்தை பிறக்கும் இதற்கு மேல் என்று நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். நபி ஜக்கரியாவுடைய நிலைமை என்ன?
சுப்ஹானல்லாஹ், அவருடைய எலும்புகள் தேய்ந்து தளர்ந்து விட்டார். அவரால் அந்த பெண்ணோடு சேர்ந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் நபி ஜக்கரியாவிற்கு கிடையாது. அந்த குழந்தைக்கு, அந்த பெண்ணுக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் குழந்தையை பெற்றெடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. வயதாகி மரணத்துடைய நாட்களை எண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபி அல்லாஹ்வை கேட்கிறார், யா அல்லாஹ், நீ என் ரப், என்னிடத்தில் எனக்கு எல்லாம் நீதான் கொடுத்தாய், என் நிலைமை இதுவரை என் பிரார்த்தனையை நீ நிராகரித்ததில்லை, ஃபஹப்லி மின் லதுன்க வலியா, நீ நாடினால் கொடு என்றெல்லாம் கேட்கவில்லை, நீ கொடு யா அல்லாஹ், எனக்கு அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, நீங்கள் அல்லாஹ்வை அழையுங்கள், உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும், அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்ற உறுதியோடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் மின் கல்பின் காஃபிலின், மறைவாக உறுதி இல்லாத அல்லது உள்ளத்திற்கும் அவர் சொல்லக்கூடிய பிரார்த்தனைக்கும் தொடர்பில்லாத பிரார்த்தனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. உன் கல்பு எதை சொல்லுகிறதோ அதை உன் நாவு மொழிந்தால் அல்லாஹ் அங்கீகரிப்பான். அதில் உறுதி இருந்தால் என் ரப்பு நீதான், நீதான் கொடுக்க முடியும், எனக்கு காரணம் எல்லாம் தெரியாது, முயற்சி செய்கிறேன், கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் என் ரப்பாகிய உன்னிடத்தில் தான் இருக்கிறது, நீதான் கொடுக்க முடியும். அல்லாஹ்வை உறுதிப்படுத்துங்கள், யா அல்லாஹ் நீ கொடு கொடு கொடு, நீ கொடுக்க முடியாது, நீ நாடினால் கொடு, நீ நாடவில்லை என்றால் கொடுக்காதே என்ற வார்த்தை எல்லாம் பிரார்த்தனையில் வரக்கூடாது என்பதைத்தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த துஆ எமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களில்